கண்மணி. குட் மார்னிங். கண்மணி. ஏண்டி ராத்திரி தான் கோவப்பட்ட, காலையில கூட பேச மாட்டேன். உங்ககிட்ட தான் பேச மாட்டேன்னு சொல்றல, திரும்ப திரும்ப ஏன்டா வந்து நோண்டிக்கிட்டு இருக்க? போர் அடிக்குதுடி, இருக்கிறது 2 பேரு, நீ அவங்க கூட பேசலனா நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக என்னால பேச முடியாது, புரியுதா? இதுவே மல்லிகா வரணும்ட்டு நல்லா பேசியிருப்பேன். ஒன்னும் இல்ல, நீ கூப்பிட்டு. வீரா, பிளான் என்னாச்சு? அது வந்து நான் ஆல்ரெடி பிளான் என்னோடது தானே, நான் தானே யோசிச்சேன். என்னமோ நீ யோசிச்ச மாதிரி சொல்ற. என்னாச்சு? நேத்து பேசினேன்ல, அந்த கோவத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஏன் வீரா? அதை விடு. இப்ப நான் சொல்ல போற பிளான வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி வெளியே கூட்டிட்டு வா, சரியா? சொல்லு, என்ன பிளானு? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். அடடே வா விஜி, வா வா. உள்ள உட்கார்ந்துட்டு என்ன பண்ற? அவளுக்கும் குடுறா. இந்த போட்டுக்கோ. போடுன்னு சொல்றேன், போடு. நான் சொல்லும்போது போடு. ஏன் வலிமா, உங்களுக்கு இந்த கிராமத்து வரப்புல எல்லாம் எலிக்கு எல்லாம் புகை போடுவாங்களே, தெரியுமா? தெரியுமே. நானும் என் அண்ணனும் சின்ன வயசுல அது ஒரு விளையாட்டாவே விளையாடி இருக்கோம் வயல்ல. மாமா, அப்படியா மாமா? ஆமாம்மா, வயல்ல எல்லாம் நிறைய எலி இருக்கும். தானியத்தெல்லாம் மொத்தமா தின்னே காலி பண்ணிடும். எலி எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா எங்கெல்லாம் அது வள பறிச்சு வச்சிருக்கோ அங்கெல்லாம் புகைய போடுவோம். உள்ள எலி எந்த மூலையில தங்கி இருந்தாலும் ஏதாவது ஒரு மூலையில அப்படியே வெளியே வந்துடும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அடிக்க போற புகையில எத்தனை எலி வெளியே வர போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெருச்சாடி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பெருச்சாலியா? ஏமாரா, நம்ம வீட்டுல பெருச்சாலியா இருக்காடா? ஆமாத்த, உனக்கு எதுவுமே தெரியறது இல்ல, பச்சை பிள்ளையாவே வளர்ந்துட்ட நீ. சார், அப்ப நான் மருந்து அடிச்சிடட்டுமா? தாராளமா, சீக்கிரம் போய் அடிங்கண்ணே. எலி எல்லாம் கொஞ்சம் வெளியே வரணும்ல. விஜி போட்டுக்கம்மா. அப்பா போட்டுக்குங்கப்பா. இப்படி வா. ஏய் விஜி, நீ மாஸ்க் போடு. மாஸ்க் போட்டுக்கோ விஜி. அண்ணா சார், இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கண்ணே, அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்கேயே அடிச்சிருங்க. ஓகே சார். என்ன விஜி, அங்கேயே அடிச்சிடலாம்ல? ஸ்டோர் ரூம்ல தாண்டா முக்கியமா அடிக்கணும், அங்கதான் எண்ணெயெல்லாம் இருக்கும்.
ஏன் விஜி ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கியே? ஏன்? எனக்கு புகையெல்லாம் ஒத்துக்காது மச்சான். ஏன்பா சார் புல்ல அடிச்சிட்டல? அடிச்சிட்டேன் சார். இனிமே இங்க இந்த கரையா எலி பிரச்சனை எல்லாம் வராதுல்ல? அதெல்லாம் வராது சார். சரி சார். எல்லா இடத்துலயும் அடிச்சிட்டாரு. நன்றி சார். எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க சொல்றேன். டேய் மாறா, அவருக்கு எக்ஸ்ட்ரா காசு குடுறா. கொடுத்துருக்கேன்டா. மாறா, ஏதோ மருந்து அடிச்சா எலியெல்லாம் தெரிச்சு வரும்னு சொன்ன, ஒரு எலியும் காணமேடா. இருடா, உடனே வந்துருமா? அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. இப்பதான் மருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யும். லைட்டா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அலறி அடிச்சு ஓடி வரும். எலி இந்நேரம் பொறியில சிக்கி இருக்கும். வெயிட் பண்ணு. நம்ம உள்ள போலாவா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் போகணும். உடனே போனோம்னு வச்சுக்கோவேன், அந்த மருந்து நம்மளதான் அஃபெக்ட் பண்ணும். ஒரு 2 நிமிஷம் வெளியே நின்னோம்னா அந்த புகையெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போலாம். அப்ப சரி, நான் 2 நிமிஷம் கழிச்சு போலாம். என்ன ராகவா, 2 மினிட்ஸ் ஓவரா? அழிச்சிட்டா. இப்போ போலாம். பெருச்சாளி தன்னால வெளியே வந்திருக்கும்.